நீதி மறுக்கப்பட்ட உண்மை. தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தேர்தல் ஆணையம் உண்மையாக ஜனநாயகமா நடந்து வச்சாருன்னா இல்ல. காரணம் என்னன்னா, ஒரு வீட்டுல குடியிருக்கிறாங்க, அந்த வாடகை குடியிருக்கிறாங்க. இந்த வாடகை குடியிருக்கிற வீட்டுல அடுத்த கொண்டது குடியை அமர்த்துறது எப்படி நியாயமாகும்? நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் தெளிவா சொல்றேன். நாங்க வாடகை வீட்டுல குடியிருக்கிறோம், அட்வான்ஸ் கொடுத்து வாடகை வீட்டுல குடியிருந்துட்டு இருக்கிறோம். எங்களை திடீர்னு காலி பண்ற சொல்றது எப்படி முடியும்? அடுத்த கொண்டது எப்படி கொண்டு வந்து இறக்கி விடலாம், அந்த வீட்டு குடியமைக்கலாம். அப்ப இதுல ஜனநாயக முறையே கிடையாதுங்கிறது எங்களோட ஆணித்தரமான கருத்து. ஆறு தடவை நாங்க போட்டிட்டு இருக்கிறோம். எங்களை கேட்கவும் கிடையாது. ஒரு பத்திரிகை நியூஸ் கூட கொடுக்க கிடையாது. நீங்க எங்கிருந்தோ வந்தவங்களுக்கு தமிழகத்திலும் புதுச்சேரியில நீங்க விவசாய சின்னம் ஒதுக்குறீங்க, ரைட்டு. அவங்க எத்தனை தேர்தல் இங்க நின்னாங்க, அவங்க எத்தனை சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க, இது தேர்தல் அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா? சும்மா எடுத்தோம்னா மனு கொடுத்த அன்னைக்கே விவசாய சின்னத்தை தூக்கி கொடுக்கணும்ட்டு என்ன வருதா? அப்ப கேட்கணுமல்ல. ஏற்கனவே போட்டிட்டு இருக்காங்க, அவங்கள கேட்கணுமல்ல. எப்ப நீங்க போட்டிடுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்கணுமல்ல. எந்த ஒரு கேட்கறது கிடையாது. கேட்டோன்னு எடுத்து கொடுக்குறீங்களா? அப்ப நான் எதை வேணா கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவீங்களா? நாங்க எதை கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. ஒரு நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த நியாயத்தை முறைப்பெற போகணும். அதே மாதிரி ஐயா நீதிபதிகள் ஐயா அவங்களும் அதே மாதிரிதான். அவங்க நீதித்தை எதிர்பார்த்தோம், தீர்ப்பு எதிர்பார்க்கல. நீதி எப்படி நீதி வழங்குறீங்க? ஏங்கய்யா நீதி இப்படியே நீதி வழங்குறீங்களா? உண்மையாலுமே என்னமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்னமோ ஜாதகம் பாக்குற மாதிரி ராசி சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. ஏங்க இது நீதிங்களா ஐயா? நீதினா ரெண்டு பக்கம் விசாரணை பண்ணி நீதி கொடுக்கணுங்க ஐயா. என்னங்க நீதிமான்ங்கிறது எப்படிங்க? நீதிமன்றங்கிறது ரெண்டு பக்கம் விசாரணை பண்ணி அப்புறம் தான் நீதி கொடுக்கணும். இது ஒருதலை பட்சமா நீதி, இது தீர்ப்பு இருக்குங்க. இது நீதி கிடையாது, தீர்ப்பு. ஒருதலை பட்ச தீர்ப்பு, ஒருதலை பட்சமா தீர்ப்பு அளிச்சிருக்கு. இது நீதிங்கிறது நாங்க ஏத்துக்கவே முடியாது. சாதாரண தான், நான் வேலை செய்யறேன், சாதாரண பாமரமாக எனக்கு தெரியுது. இது நீதி கிடையாது, இது தீர்ப்பு தான். நாங்க கஷ்டப்பட்டு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கோம். எங்களுக்கு என்ன ஒரு மரியாதை இருக்குது? 31 லட்சம் பேர் நாங்க ஓட்டு போட்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? இப்ப 31 லட்சம் பேருக்கு நீங்க மதிக்கணும்னு அர்த்தம். நீதிபதியே எங்களை ஜனங்களை நீங்க மதிக்கணும்னு அர்த்தம். ஒரு சமயம் நீங்க கேட்டு கொடுத்துருக்கணும். அதாவது கேட்க கூட வேண்டாம், உங்க சைடு கொடுக்குறீங்க, ரைட். எத்தனை சதவீதம் ஓட்டு எடுத்ததுங்கிறத பார்த்தாது நீங்க கொடுக்கணும். எத்தனை சதவீதம் ஓட்டு எடுத்திருக்காங்க? இல்ல இது நாள் வரை விவசாய சமயத்தில் அவங்க போட்டிட்டாங்களா? தமிழ்நாட்டில் போட்டுட்டாங்களா? இல்ல பாண்டிச்சேரி புதுச்சேரியில போட்டு விட்டாங்களா? எங்கேயுமே போட்டிடல. அவங்களுக்கு எதுக்கு நீங்க வேற எழுதிக்கிறீங்க? விவசாய சின்னத்தை எதுக்கு எடுக்கிறீங்க சொல்லுங்க. இதே மாதிரி சைக்கிள் சின்ன 4 மாநிலத்தில் இருக்குது. அதே மாதிரி நாங்க இந்த மாநிலத்தில் நிற்க, அவங்க வேற எதுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? சைக்கிள் சின்ன 4 மாநிலத்தில் இருக்குது இல்ல. அப்ப 4 மாநிலத்தில் ஒரு சின்னம் இருக்கிற போது ஏன் எங்களுக்கு இந்த மாநிலத்தை நீங்க கொடுத்துருங்க, அவங்களுக்கு வேற எது கொடுங்க? ஏன் போட்டிட்ட சின்னத்தை 4-6 முறை நாங்க போட்டிட்ட சின்னம் ஏன் நீங்க கொடுங்க? இது ஜனநாயக முறைப்பெற உண்மையால இது தப்பு. உங்களுக்கு தப்புன்னு தெரியும். அப்ப நீங்க கேட்டன்னைக்கு நீங்க கொடுத்துருவீங்களா? இது மகாக்குழி தப்புங்க. இது நீங்க தீர்ப்பு தான் கொடுத்துருக்கீங்க. நீதி கொடுக்கறது. அதாவது எங்களுக்குன்னு ஒரு நீதி வேணும். இன்னும் மேல 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 போய் கேட்டுட்டே தான் இருப்போம். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நாங்க போயிட்டே தான் இருப்போம், கேட்போம். ஏன்னா எங்க பக்கம் நியாயம் இருக்குது, நீதி இருக்குது. எங்களுக்கு எப்படி நாங்க 31 லட்சம் பேர் நாங்க ஓட்டு போட்டுக்கிறோம்ல, அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் வேணுங்கல்ல. இது முறை பிரகாரம் நீங்க செய்யலீங்க ஐயா. தேர்தல் ஆணையமும் இருக்கட்டும், நீதிமன்றமும் இருக்கட்டும், எங்களுக்கு ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு நீதி வழங்குங்க. நன்றி, வணக்கம்.